ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். ஆக்சுவலாக கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இன் அரோமேட்டிக் ஆசிட்ஸ். அரோமேட்டிக்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக பென்சீன் ரிங் இல்லையா? பென்சீன் ரிங் கூட யார் இருப்பாங்க? கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷன் குரூப் இஸ் லிங்க்டு. ஸோ திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட். திஸ் இஸ் அ கேட்டகரி ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட். ஸோ இப்போ அந்த அரோமேட்டிக் ஆசிட்டில் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பென்சீன் ரிங்கில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பென்சீன் ரிங்கில் பொசிஷன்ஸ் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CO பென்சோயிக் ஆசிட்னா, ஸோ திஸ் இஸ் R2 மெட்டா பேரா மெட்டா டேஷ் R2 டேஷ். ஸோ இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் வந்து சப்ஸ்டியூஷன், அதாவது எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்சோயிக் ஆசிட் எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் Br2 and FeBr3. ஓகேவா? Br2 எடுத்துக்கிறோம், FeBr3 எடுத்துக்கிறோம். நம்ம மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ Cl2 எடுத்துட்டோம்னா FeCl3 எடுத்துப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து புரோமின் எடுத்துக்கிறோம். ஸோ புரோமின் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெர்ரிக் புரோமைட், ஐ மீன் FeBr3 அப்படின்னு சொல்கிறோம். So reacts with benzoic acid to gives metabromo, the Br. Okay, this bromide is substituted at the meta position. So this is called as metabromo benzoic acid. So this is the first position, this is ortho, this is metabromo benzoic acid, otherwise called as this is the first, second, third, 3 bromo benzoic acid. Okay. So the next this is a halogenation. So the next one, the nitration. What is meant by nitration means we have taken the benzoic acid, reacts with the nitrating agent like a concentrated HNO3 and a concentrated H2SO4 to gives metanitro benzoic acid. Here NO2 plus is an electrophile. This electrophile is substituted at a meta position. Okay, ஸோ அது வந்து NO2 ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அதாவது நைட்ரேட்டிக் மிக்சர் கான்சன்ட்ரேட்டட் HNO3 and H2SO4 வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த NO2 ப்ளஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ தட் NO2 ப்ளஸ் இஸ் சப்ஸ்டியூட் மெட்டா பொசிஷன். ஸோ metanitro-benzoic acid is given. ஓகேவா? ஸோ ஆர் 3 nitro-benzoic acid also called as 3-nitro-benzoic acid. This is called nitration. The next one, the sulfonation. Sulfonation and we have taken benzoic acid, reacts with the fuming concentrated H2SO4. This is sulfonating agent, otherwise called as the sulfonyl group is substituted as SO3H plus. The sulfonyl group is substituted at the meta position. So this compound is called as metasulfobenzoic acid. ஓகேவா? சல்ஃபோனைல் குரூப் SO3Hங்கிறது நம்ம மெட்டால பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கனால நம்ம இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், மெட்டா சல்ஃபோபென்சோயிக் ஆசிட். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் சல்ஃபோனேஷன். ஸோ த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், த பென்சோயிக் ஆசிட் டஸ் நாட் அண்டர்கோஸ் த ஃபிடல்கிராஃப்ஸ் ரியாக்ஷன். திஸ் இஸ் டியூ டு த ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் நேச்சர் ஆஃப் கார்பாக்சில் குரூப். என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? அதாவது பென்சோயிக் ஆசிட் வந்து ஃபிடல்கிராஃப்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிடல்கிராஃப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அன்ஹைட்ரஸ் AlCl3ன்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் AlCl3 ரியாக்ட் ஆகும்போது ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஃபிடல்கிராஃப்ட்ஸ் சொல்லுவோம். ஏன் அது வந்து ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கார்பாக்சிலிக், அதாவது இந்த குரூப் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் டியூ டு த ஸ்ட்ராங் டீஆக்டிவேட்டிங் நேச்சர் ஆஃப் கார்பாக்சில். இந்த கார்பாக்சில் குரூப்புங்கிறது இட்ஸ் பெஸ்ட்டு இந்த எப்படி சொல்லலாம், அதாவது பென்சோயிக் ஆசிட் வந்து ஃபிடல்கிராஃப்ஸ் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. இது காரணம் என்னென்னா, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்புங்கிறது என்ன அப்படின்னா டீஆக்டிவேட்டிங் நேச்சர், அந்த இதை வந்து என்ன பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபிடல்கிராஃப்ஸ் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷனு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ரெடியூசிங் நேச்சர் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, ப்ளஸ் 3 மார்க்ஸில் கேட்கும்போது செப்பரேட்டாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஃபார்மிக் ஆசிட் என்ன ஃபார்மில் சொல்லுவோம், HCOOH. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபார்மிக் ஆசிட் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிட் தான் நான் எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள்,
C double bond O OH, H C double bond O OH இப்படி இருக்குது. ஸோ அப்போ this formic acid contains both aldehyde as well as acid group. இதில் பாருங்கள், இந்த இது தனியாக பிரித்தா இது வந்து இந்த CHOங்கிறது aldehyde group. ஸோ this is carboxylic acid group. ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது, ஒரே அதாவது ஃபார்மிக் ஆசிடில் ஆல்டிஹைடும் இருக்குது, ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் ஆல்சோ கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் லிங்க்டு. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா த அதர் ஆல்டிஹைட்ஸ் other aldehydes and என்ன சொல்லலாம் formic acid can easily oxidize and therefore act as a strong reducing agent. இது என்ன பண்ணுமா, மற்ற அதர் ஆல்டிஹைட்ஸை காட்டிலும் இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து என்ன பண்ணும், அதாவது ஆக்சிடைஸ் ஆகும். சரியா, ஆக்சிடைஸ் ஆகும். அப்படிங்கிறனால இது என்ன ரியாக்ட் ஆகும்னா இட்ஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் ரெடியூஸ்டு. ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அது வந்து என்னது, அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ரெடியூஸ் ஆச்சுன்னா அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லிடுவோம். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட். தட் இஸ் டாலன்ஸ் ரியேஜென்ட்னா உங்களுக்கு தெரியும் என்னது, அமோனியாக்கள் சிலோனைட்ரேட். அமோனியா அதாவது அமோனியாவும் அண்ட் சிலோனைட்ரேட். அமோனியா தான் நம்ம வந்து சொல்லுவோம், அமோனியாக்கள் சிலோனைட்ரேட் சொல்லுவோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபார்மிக் ஆசிட் வந்து அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இட்ஸ் ரெடியூஸ் டு சில்வர் மிரராக வந்து ரெடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் 2 Ag சில்வர் மிரராக ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் CO3 2 மைனஸ் கார்பனேட் அண்டு H2 வந்து பை ப்ராடக்டாக வெளியே போகுது. ஓகேவா, ஆக்சுவலாக இங்கே இருப்பாருங்க, இதில் இருக்கிறத கார்பனேட்டு CO வந்து கார்பனேட்ஸாக வெளியே போகும். ஸோ இது நம்ம ப்ராக்டிகல்ஸில் படிப்போம். சரியா, அப்போ நம்ம 12th ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் நம்ம செய்வோம். ஸோ அதுக்கடுத்து ஃபார்மிக் ஆசிட் ரெடியூசஸ் ஃபெல்லிங் சொல்யூஷன். ஓகேவா, இட் ரெடியூசஸ் ப்ளூ கலர்டு குப்ரிக் அயான் டு ரெட் கலர் குப்ரஸ் அயான். என்னென்னா உங்களுக்கு தெரியும், அதாவது என்னது ஃபெல்லிங் சொல்யூஷன், என்னது ஃபெல்லிங் ஏ ஃபெல்லிங் பின்னு சொல்லியிருப்போம். ஃபெல்லிங் சொல்யூஷன், ஃபெல்லிங் ஏங்கிறது காப்பர் சல்ஃபேட்டு. ஃபெல்லிங் அதாவது ஃபெல்லிங் ஏ அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் CuSO4. ஓகேவா, ஃபெல்லிங் பி அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் ஏபி ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம யாரும் சொல்லுவோம் ஃபெல்லிங் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது வந்து பிஃபோர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற காப்பர் சல்ஃபேட் இருக்கு இல்லையா, CuSO4 வந்து சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் கூட சேர்த்து நம்ம யாரை எடுத்துக்கிறோம், ஃபெல்லிங் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். பிஃபோர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் அண்ட் ஒட்டுக்க சேர்த்தும் போது திஸ் இஸ் அ ப்ளூ கலர்டு. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, ப்ளூ கலர்டு குப்ரிக் அயான். இப்போ இந்த CuSO4 இருக்கும்போது Cu2+ இருக்குது இதோட ஆக்சிஜன் ஸ்டேட். எப்போது பிஃபோர் ரியாக்ஷன், அப்போ ஃபார்மிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ ரியாக்ட் ஆகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Cu2O மாறும். Cu2Oவில் இருக்கிற காப்பரோட ஆக்சிஜன் ஸ்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா Cu+ ஆகும். ஸோ இப்போ பிஃபோராக ப்ளூ கலராக இருந்த குப்ரிக் அயான்ங்கிறது என்னவா மாறிடுது, இட்ஸ் சேஞ்ச் டு Cu+, தட் இஸ் குப்ரஸ் அயான், ரெட் கலர் குப்ரஸ் அயானாக சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் என்ன சொல்லலாம், the formic acid reduces the Fehling solution that like the blue colored cupric ion is reduced to red color cuprous ion சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லைவாக வந்து ப்ராக்டிக்கலில் செய்ய வரோம். சரியா, லேபில் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டே இருக்குது. ஸோ அதை செஞ்சு காட்டலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து என்னது ரெடியூசிங் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். கண்டிப்பாக இது வந்து அடிக்கடி பப்ளிக்கில் வந்து பழைய சிலபஸும் சரி உங்களோட நியூ சிலபஸும் சரி ஹைலி ரிப்பீட்டட் கொஷின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க, அது என்னென்னு தெரியாதவங்களுக்கு. ஸோ இது வந்து என்ன கார்பாக்சிலிக் ஆசிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா, லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட். இந்த அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ டு ரெட். ஒரு ஆசிட்னா உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ ப்ளூ லிட்மஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகும், ப்ளூ லிட்மஸ் இஸ் சேஞ்ச் டு ரெட்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்ச் கிளாஸில் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆசிட் எடுத்துக்கிட்டு இதில் ஆசிட் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இதில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த லிட்மஸ் பேப்பரை வந்து இதில் டிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது என்ன ப்ளூவாக இருக்கிறது வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லை. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து the carboxylic acid gives brisk effervescence with sodium bicarbonate due to the evaluation of carbon dioxide. ஓகேவா, ஸோ அது எப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்,
ஸோ இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்க கிவன் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து இதில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் என்ன பண்ணலாம், சோடியம் பைகார்பனேட். ஓகேவா, சோடியம் பைகார்பனேட் வந்து இதில் வந்து என்ன பண்ணலாம், சொல்யூஷனாக நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. சோடியம்க்கு Na2CO3 சோடியம் NaHCO3 சோடியம் பைகார்பனேட் எடுத்துகிட்டு ஸோ இதை வந்து சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதில் பிரிஸ்க் எஃபரசன்ஸ் நுரைச்சி பொங்கும். ஓகேவா, பபிள்ஸாக வந்து என்ன பண்ணும், பபிள்ஸாக வந்து என்ன பண்ணும், நுரைச்சி பொங்கும். ஸோ அந்த மாதிரி நுரைச்சி பொங்குறது எதனால் சார் அப்படின்னா, இந்த எவாலுவேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து எவால்வ் ஆகிறதுனால தான் அது என்ன ஆகுது, பிரிஸ்க் எஃபரசன்ஸ் நுரைச்சி பொங்குது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை when carboxylic acid is warmed with alcohol and H2SO4 to forms a ester which detected by its fruity odor. இது இட்ஸ் வெரி குட் டெஸ்ட்டு. ஸோ இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் இது ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை டெஸ்ட் டியூப்பாக எடுத்துக்கணும். இதில் எதனாலன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரை கண்டிஷனில் எடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ப்ளஸ் ஆல்கஹாலு அண்ட் நம்ம கொடுத்துருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட், என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். சரியா, இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா வந்து ஜஸ்ட்டு வார்ம் பண்ணணும். அதாவது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப பபுள்ஸ் மாதிரி ஒரு வார்ம்னு அர்த்தம். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஹீட் மீன்ஸ் எப்படின்னா வார்ம். நம்ம கையில் வச்சு பார்த்தா நம்ம எப்படி ஜஸ்ட் நம்ம கை வந்து எவ்வளோ ஹீட்டை தாங்குமோ அதை வார்மிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வார்ம் பண்ணுறோம். வார்ம் பண்ணிவிட்டு இது வந்து டெஸ்ட் டியூப்பில் வார்ம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்து தனியாக ஒரு பீக்கரில் கொஞ்சம் வாட்டர் இப்படி எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம இங்கே வார்ம் பண்ணி வச்சுருக்கிற இந்த சொல்யூஷனை வந்து ஜஸ்ட்டு இந்த பீக்கருக்குள்ளே என்ன பண்ணுறோம், போர் பண்ணிடுறோம், ஊற்றிடுறோம். ஸோ ஊற்றுனோடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டி வாட்டர்னு என்னது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஒட்டுக்கா சேர்த்தனோம்னா நமக்கு ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு வரும். ஸோ எதனால் சார் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கிற அந்த கார்பாக்சிலிக் ஆசிடும் இந்த ஆல்கஹாலும் சேர்ந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரெசன்ஸில் எஸ்டர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாரு, ஏற்கனவே நம்ம எஸ்டரிஃபிகேஷன் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துகிட்டு C2H5OH எடுத்துக்கிறோம். ஸோ இதில் இருக்க ஹெச்சும் OHும் வாட்டர் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா CH3 COO C2H5 அப்படிங்கிற ஒரு எஸ்டர் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த எஸ்டர் ஃபார்மேஷன் தான் நமக்கு என்ன ஸ்மெல்லு கொடுக்குதுன்னா, இட் கிவ்ஸ் த ஃப்ரூட்டி ஓடர். ஓகேவா, ஸோ நம்ம அந்த எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனை தான் நம்ம டெஸ்ட்டாக செய்கிறோம். ஓகே, ஸோ இது நம்ம லேபில் செய்யலாம். ஓகேவா, இது 3 டெஸ்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைமரியாக இது கார்பாக்சிலிக் ஆசிட் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அது ஒன்று. ஸோ அதே போல் இதையும் நம்ம டெஸ்ட்டாக சொல்லலாம். ஓகேவா, இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் குரூப், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து குரூப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் டாலரன்ஸ் அண்ட் ஃபில்லிங் சொல்யூஷன் டெஸ்ட்டும் நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், த அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன சார் அசிடிட்டி அப்படின்னா அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. கார்பாக்சிலிக் ஆசிடோடைய அமிலத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுதான் இது அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் அண்டர்கோஸ் த அயனைசேஷன் டு ப்ரொடியூஸ் H+ அண்ட் கார்பாக்சிலேட் அயான் இன் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணேன்னா COO- CH3COO- and H+. ஸோ கிவ்ஸ் அ கார்பாக்சிலேட். இது ஜென்ரலாக சொன்னால் கார்பாக்சிலேட், இது அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறனால இது நம்ம என்ன சொல்லுவோம், அசிட்டேட்னு சொல்கிறோம். ஸோ இல்லைனா நீங்கள் ஜென்ரல் ஃபார்மில் எடுத்துக்கோங்க, இன்னும் ஈஸியாக புரியும். COOH. ஓகேவா, இது வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணணும் -+. அக்வா சொல்யூஷன் நடக்கும் வாட்டரில். ஸோ அப்போ இது என்ன கொடுக்குதுன்னா கிவ் அ 1H+ அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டு கிவ்ஸ் அண்ட் கார்பாக்சிலேட் அயான். ஸோ நம்ம சின்ன கிளாஸ் 9th படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. அதாவது அசிடிட்டி அப்படின்னா ஒரு ஆசிட் வந்து எத்தனை H+, ஹவு மெனி H+ அயானை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதான் அதோடைய அசிடிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ H2SO4 அப்படின்னா டு கிவ் த சல்ஃபியூரிக் ஆசிட் கிவ்ஸ் 2H+ அயான். அதே போல் HCl இருக்குது அப்படின்னா HCl, H+ and Cl-. H+ gives a 1 H+, ஸோ அசிடிட்டி இஸ் 1 அப்படின்னு படிச்சிருக்கோம். அசிடிட்டி ஆஃப் HCl இஸ் 1. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேவா,
கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும்போது RCOOH carboxylic acid gives 1H plus and carboxylate anion. So this is the acidity of carboxylic acid. So அப்போ the carboxylate anion அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், stability by the resonance which makes the carboxylic acid to donate the proton easily. இது என்ன பண்ணுதுன்னா அதாவது இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகி இது வந்து என்ன பண்ணுதுன்னா H+ அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கும்போது இட்ஸ் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ். நம்ம படித்தோம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, RC டபுள் பாண்ட் OH இப்போ மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது வந்து H+ஆக போயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த கார்பாக்சிலேட் ஆனியான் அப்படி என்ன பண்ணோம்னா இந்த O- இருக்குது பாருங்கள், இது வந்து என்ன பண்ணும் உள்ளே ஷிஃப்ட் ஆகும். O- நான் மேலே எலக்ட்ரான்ஸ் இருக்குது எக்ஸஸாக. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து உள்ளே இங்கே ஷிஃப்ட் ஆகும். இது ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் இஸ் கிளீவ்ட் அண்ட் கிவ்ஸ் இங்கேருந்து ஆகும். இந்த டபுள் பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இந்த ஆக்சிஜன் மேலே மைனஸ் சார்ஜ் வந்துடும். ஸோ அப்போ அது அப்படியே சேஞ்ச் ஆகும். என்ன சேஞ்ச் ஆகும், RC இந்த இங்கே உள்ளே ஷிஃப்ட் ஆனதுனால இங்கே டபுள் பாண்ட் O வந்துடும். ஸோ இங்கே வந்து O- வரும். புரியுது என்ன சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெசனன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகும். கார்பாக்சிலேட் ஆனியான்ங்கிறது இன்வால்வ் இந்த ரெசனன்ஸ் which makes the carboxylic acid donate the proton. இந்த மாதிரி ரெசனன்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால தான் இந்த H+ ப்ரோட்டான் அப்படிங்கிறது எலிமினேட் ஆகுது. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆசிட் அப்படின்னாவே அது என்ன தரணும், எவ்ரி ஆசிட்ஸ் டு கிவ் அ ப்ரோட்டான். H+ வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அதுக்கு பேர் என்னது ஆசிட் சொல்லுவோம். ஸோ இந்த கார்பாக்சிலேட் ஆனியான் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிறதுனால தான் என்ன பண்ணுது, இந்த ப்ரோட்டான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் இங்கே இருக்குது கார்பாக்சில் பாருங்கள் RC டபுள் பாண்ட் O அப்படிங்கும்போது ஸோ டு கிவ்ஸ் அ மைனஸ் அண்ட் ப்ளஸ் கார்பாக்சிலேட் ஆனியான் அண்டு H+. ஸோ இப்போ இந்த கார்பாக்சிலேட் ஆனியான் மேலே பாருங்கள் ஆக்சிஜன் மேலே இருக்க மைனஸ் சார்ஜ் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது பாருங்கள் இது வந்து மேலே இங்கே ஷிஃப்ட் ஆகிறனால இவர் இங்கே O- வந்துச்சு, இங்கே டபுள் பாண்ட் வந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா மாற்றி இது பாருங்கள் இந்த சிம்பிள் போட்டால் என்ன மீனிங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்சேஞ்சபிள், அது மாறிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சராகவும் என்ன பண்ணுவோம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா the strength of carboxylic acid can be expressed in terms of dissociation constant of Ka. ஓகேவா. அது கார்பாக்சிலிக் ஆசிடோட ஸ்ட்ரென்த்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்ட்ராங் வீக் ஆசிட்ஸ் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்போம்னா, the inorganic acids are always stronger than organic acids. அப்படின்னா என்ன சார், இன்ஆர்கானிக் ஆசிட்னா யார், HCl, H2SO4, HNO3. ஸோ இதெல்லாம் யார் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ ஆர்கானிக் ஆசிட்ஸ்லாம் யார் சார், இப்போ நம்ம பார்க்குற அசிட்டிக் ஆசிட்ஸ் H3COH, பென்சோயிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஸோ எப்பயுமே இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ராங்கர். ஓகேவா, அஸ் கம்பேர்டு வித் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆனால் இங்கே வந்து நம்ம இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதோட டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா. இது நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேவா. டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி சார் இதுனா, இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆசிட் எடுத்துகிட்டு வாட்டர் அக்வஸ் சொல்யூஷனை டிசால்வ் பண்ணும்போது கார்பாக்சிலேட் ஆனியான் அண்டே இங்கே பாருங்கள் ஒன்றும் இல்லை, இது வந்து RCO- ஆகும், H+ போகுது. இந்த H+ வந்து இந்த H2O கூட சேர்ந்து H3O+ போயிடுது, மிச்சம் ரிமைனிங் கார்பாக்சிலேட் ஆனியான். ஸோ இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எப்படி சார் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இது நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஈக்லிபிரியமில் படிச்சிருப்போம் இல்லையா. அதில் வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஸோ டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் Ka, A ஃபார் ஆசிட், வேறு ஒன்றும் கிடையாது. Ka என்ன போட்டிருக்காங்கன்னு, அதாவது இந்த டிசோசியேட் ஆகுது இல்லையா, அதாவது அந்த ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் டிசோசியேட்டட் டு கிவ் கார்பாக்சிலேட் அண்டு H+. தட் இஸ் H+ வந்து இது கூட செய்யும்போது வாட்டர் கூட சேர்ந்துருது. ஸோ அப்போ அந்த டிசோசியேட் ஆகிறதுனா நம்ம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஈக்லிபிரியமில் படிச்சிருப்போம். ஸோ அதே தான் இங்கே வந்து என்னது, இங்கே என்ன கான்ஸ்டன்ட், டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் தான். இங்கே வந்து ஏன்னா ஆசிட் எடுக்கும்போது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆசிட் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். இங்கே ப்ராடக்ட் யார் நமக்கு, RCO- கான்சன்ட்ரேஷன் ஆஃப் RCO- and concentration of H3O+ divided by concentration of RCOOH. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிசோசியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, the dissociation constant is generally called acidity constant. இந்த dissociation constant Ka சொல்கிறோம், இதுக்கு பேர் தான் யார் சொல்கிறோம், நம்ம dissociation constant அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அந்த dissociation constant அப்படிங்கிறது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரலி கால்ட் அஸ், இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அசிடிட்டி கான்ஸ்டன்ட். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து ஆசிட் வந்து என்னது ஸ்ட்ராங்கராக வீக்கான்னு சொல்கிறோம். ஸோ அதனால்
இதுக்கு இன்னொரு பேர் அசிடிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் மெஷர்ஸ் த ரிலேட்டிவ்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட். இது எதுக்காகனா ரிலேட்டிவ்லி த ஆசிடோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. த ஸ்ட்ராங்கர் த ஆசிட் த லார்ஜர் வில் பி இட்ஸ் Ka வேல்யூ. ஸ்ட்ராங்கர் ஆசிடாக இருந்தால் இதோட Ka வேல்யூ வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகேவா, Ka வேல்யூ. ஸோ dissociation constant of an acid also expressed in terms of pKa. நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் இதோடைய லார்ஜர் Ka வேல்யூ அதிகமாக இருக்கும், pKa வேல்யூ கம்மியாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா, அதை நம்ம பார்ப்போம். அந்த வேல்யூ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், ஸ்ட்ராங்கர் ஆசிட் வில் ஹேவ் ஹையர் Ka வேல்யூ பட் ஸ்மாலர் pKa வேல்யூ. த ரிவர்ஸ் இஸ் ட்ரூ ஃபார் வீக்கர் ஆசிட். ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் அதோட Ka வேல்யூ ஹையராக இருக்கும், ஐ மீன் லார்ஜராக இருக்கும். ஸோ அப்போ the dissociation constant of an acid can also be expressed. இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், pKa is equal to minus log Ka அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம pHக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், ஞாபகம் இருக்கா? pH is equal to minus log of concentration of H plus N. ஸோ அதே ஃபார்முலா இங்கே ஹெச்சுக்கு பதிலாக நம்ம யார் எடுத்துக்கிறோம், Ka dissociation constant வேல்யூ எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தால் அதோட Ka வேல்யூ வந்து ஹையராக இருக்கும், ஆனால் pKa வேல்யூ வந்து ஸ்மாலராக இருக்கும். ஓகேவா, ஸோ இது பாருங்கள் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கும்போது அதோட pKa வேல்யூ பாருங்கள் 0.64. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கும்போது 1.26. அதுக்கடுத்து ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கும்போது ஸோ அதோட ஃபார்முலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட 2.59. ஸோ அடுத்து குளோரோ அசிட்டிக் ஆசிட்டுக்கும் போது 2.87. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எது சார் நான் ஸ்ட்ராங் ஆசிட்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் எது வந்து, அதாவது நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், Ka வேல்யூவில் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் ஸ்ட்ராங் ஆசிட். ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா Ka வேல்யூ ஹை வேல்யூ இருக்கணும், pKa வேல்யூ ஸ்மால் வேல்யூ இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த டேபிளில் கிளம்பல எது ஸ்மால் வேல்யூவாக இருக்குதுன்னு பாருங்கள். எது ஸ்மால் வேல்யூவாக இருக்குது, 0.64 தான் ஸ்மாலர் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். அது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர். ஓகேவா, அப்போ என்ன பாரு, கீழே வர பாருங்கள் pKa வேல்யூ அதிகமாகிட்டே வருது. சரியா, அப்போ pKa வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது எது வந்து pKa வேல்யூ வந்து ஸ்மாலர் வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் ஆசிட். இதே வந்து நீங்கள் Ka வேல்யூ வச்சு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே நம்ம கொடுக்கல Ka வேல்யூ, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். Ka வேல்யூ எடுத்து பார்க்கும்போது எதுக்கு வந்து ஹையராக வருதோ அதுதான். அப்போ வந்து என்ன வரும், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட்க்கு வந்து ஹையர் வேல்யூ வரும். Ka வேல்யூ எடுக்கும்போது pKaல வந்து ஸ்மாலர் வேல்யூ. ஓகேவா, இந்த வேல்யூலாம் நல்லா மெமரைஸ்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு அடுத்து கொடுத்துருவாங்க பாருங்கள் பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் 4.20 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அசிட்டிக் ஆசிட் 4.76, ஆர்த்தோ பென்சோயிக் ஆசிட் 2.17. ஸோ அப்போ இது இங்கே வந்து கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், ப்ரோபியோனிக் ஆசிடையும் ஆர்த்தோ பென்சோயிக் ஆசிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இதில் எது வந்து சின்ன வேல்யூவாக இருக்குது, ஆர்த்தோ நைட்ரோ பென்சோயிக் ஆசிட் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்ட்ராங்கர். ஓகேவா, அதே போல் இங்கே அசிட்டிக் ஆசிட்டையும் ப்ரோபியோனிக் ஆசிட்டையும் கம்பேர் பண்ணுறேன். எது ஸ்மாலரு, அசிட்டிக் ஆசிட் தான் ஸ்மாலர். ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட் தான் ஸ்ட்ராங்கர், இது வந்து என்னது வீக்கர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு கம்பேர் பண்ணி என்ன பண்ணலாம், ரிலேட்டிவ்ல தானே சொன்னோம். ரிலேட்டிவ்லி பாருங்கள், the dissociation constant generally called as acidic constant to measure the relatively strength of an acid. ரிலேட்டிவ்னு எடுத்து ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டுவெண்ட் ஆன் த அசிடிட்டி ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட். அதாவது சப்ஸ்டுவெண்ட்டோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சார் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் கவனிங்க, சப்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம 11th படித்தோம். இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படின்னு என்ன செய்யணும், ப்ளஸ் ஐ குரூப் இண்டக்டிவ் எஃபெக்ட் அடிச்சு சொல்லிடுவோம். ஸோ அப்போ வந்து கவனிங்க, இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் ஆல்கைல் குரூப் டிக்ரீசஸ் த அசிடிட்டி. முக்கியமான பாயிண்ட். இந்த ஆல்கைல் குரூப் அப்படிங்கிறது யார், இந்த ஆல்கைல் குரூப் இப்போ CH4னா மீத்தேன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு CH3ன்னு போட்டிங்கன்னு வைங்க. ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஆல்கைல் குரூப் லைக் மெத்தில். ஓகேவா, இந்த இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. இது சிங்கிள் கார்பன்னா மெத்தில்னு சொல்கிறோம். அடுத்து எத்தில், ப்ரொப்பைல், பியூட்டைல், பென்டைன் சொல்லுவோம்.
அப்படி பார்க்கும்போது இந்த ஆல்கைல் குரூப் அப்படிங்கிறது ஆசிட் ஸ்ட்ரென்த்தை வந்து டிக்ரீஸ் பண்ணும். எப்படி சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிட்டிக் ஆசிட் இருக்குது, CH3COOH. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு ஹைட்ரஜன் CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு CH2 ஆகிடும். ஸோ இதுக்கு பதிலாக இன்னொரு CH3 குரூப் எடுத்து, ஓகேவா. இப்போது முன்ன வந்து ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் தான் இருந்துச்சு, இப்போ என்னாச்சு பாருங்கள், 2 ஆல்கைல். இப்போது அசிட்டிக் ஆசிட், இது என்ன ஆசிட், இது ப்ரோபியோனிக் ஆசிட். இப்போ ஏற்கனவே இந்த CH3COOHங்கிறது யார், அசிட்டிக் ஆசிட். ஸோ இப்போ இதோட ரெண்டோட ஸ்ட்ரென்த்தையும் கம்பேர் பண்ணால் இதில் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது, இதில் 2 ஆல்கைல் குரூப்ஸ். ஸோ த அசிட்டிக் ஆசிட் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஆல்கைல் குரூப்பில் வந்து எது வந்து சப்ஸ்டியூஷன் வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து என்ன ஆகும், மோர் ஸ்ட்ராங்கராக, ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு ஆல்கைல் குரூப் வந்ததுனால அசிட்டிக் ஆசிடை விட ப்ரோபியோனிக் ஆசிடுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மி. இப்போ என்ன சார் மீனிங்னா, இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் ஆல்கைல் குரூப் டிக்ரீஸ் த அசிடிட்டி. பாருங்கள் கீழே பாருங்கள், ஃபார்மிக் ஆசிடில் எதாவது ஆல்கைல் குரூப் இருக்கா, இல்லை, HCOH. இது வந்து வெரி வெரி என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரென்த், இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகம், ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ அதை விட பார்த்திங்கன்னா இங்கே அசிட்டிக் ஆசிடில் ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது, அதோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 2 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ த லெஸ் தென் இதோட இதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ த எலக்ட்ரான் ரிலீசிங் ஆல்கைல் குரூப் டிக்ரீசஸ் அசிடிட்டி, அதோடைய அமிலத்தன்மையை குறைக்கிறது. பாருங்கள், த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் தட் லைக், அந்த ஆல்கைல் குரூப்புக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா +I குரூப்னு சொல்லுவோம், ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட் குரூப். இன்க்ரீஸ் த நெகட்டிவ் சார்ஜ் ஆன் த கார்பாக்சிலேட் அயன். அதோடைய நெகட்டிவ் சார்ஜ் அந்த கார்பாக்சிலேட் அயன் என்ன பண்ணுது அப்படின்னா, the charge on the carboxylate ion and disestablish its it, and hence the loss of proton becomes difficult. For example, formic acid is more stronger than acetic acid. என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நான் ஜென்ரலாக சொன்னேன், ஒரு ஆல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து குறையும், அசிடிட்டி குறையுதுன்னு சொன்னேன். இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அதே தான், கொஞ்சம் வித்தியாசமாக. எப்படின்னா, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் CH3COOH வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஆல்கைல் குரூப் இருக்குது ப்ளஸ். ஸோ இப்போ இந்த H+ நீ ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்ம யாரும் சொல்லுவோம் ஆசிட். எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த H+ வந்து இது வந்து வெளியே வந்து ப்ரொடியூஸ் பண்ணதோ அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து என்னாகும், இந்த COO கவனிங்க, CH3 C+OH. ஸோ இப்போ டிசோசியேட் ஆகும்போது மைனஸ்+ன்னு சொல்லிடுறேன். ஸோ இது என்ன ஆகும், இங்கே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த H+ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வெளியே போகுது. ஸோ இப்போ இந்த ஆல்கைல் குரூப் என்ன பண்ணும், ஸோ இது வந்து எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப். இது என்ன பண்ணுன்னா, இங்கே எலக்ட்ரான் இது கொடுக்கும், எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுனா, இந்த H+ வந்து அவ்வளோ சீக்கிரம் இதை எலிமினேட் பண்ண முடியும், வெளியே தள்ளாது. இந்த எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் அப்படிங்கிறனால த டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் H+ அயான். அப்போ இங்கே ஒரு CH3+ இருக்கும்போது இந்த H+ அயானை வெளியே போகிறது கொஞ்சம் கம்மியாகுது, டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதோட ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன குறையுது. இப்போ ஒரு CH3னா ஓகே, இப்போ இன்னொரு CH3 இன்னொரு ஆல்கைல் குரூப் இருக்குது. இப்போ ப்ரோபியோனிக் ஆசிட்னா 2 ஆல்கைல் குரூப் இருக்குது. அப்போது இந்த H+ வந்து இது வெளியே தள்ளுறது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த நேச்சருங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ எத்தனை ஆல்கைல் குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகுதோ அந்த ஆல்கைல் குரூப் ஒவ்வொன்றா அட்டாச் ஆக இந்த H+ வந்து வெளியே, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த நேச்சர் வந்து குறையும். அப்போ H+-ஐ ப்ரொடியூஸ் பண்ணனா தான் அது ஆசிடு. இப்போ இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அது யார், ஆசிட்ங்கிறதே சொல்ல முடியாது. அப்போ அந்த ஆசிட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஃபார்மிக் ஆசிடில் ஆல்கைல் குரூப்பே இல்லை, இது சீக்கிரம் என்ன பண்ணும், H+ ப்ரொடியூஸ் பண்ணிடும். இப்போ இங்கே ஆல்கைல் குரூப், எலக்ட்ரான் ரிலீசிங் ஆல்கைல் குரூப் 1 வந்துருச்சு. இதோட இதுக்கு இந்த H+-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த நேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இன்னொரு ஆல்கைல் குரூப் வந்துருச்சு. அப்போது இன்னொரு அந்த வெளியே, அதாவது H+ ப்ரொடியூஸ் பண்ணுற நேச்சர் வந்து அசிட்டிக் ஆசிடோட ப்ரோபியோனிக் ஆசிட்டுக்கு வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். எதனால் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்னால தான் இந்த வேரியேஷன். அதனால தான் என்ன ஆகுது, அசிடிட்டி டிக்ரீசஸ் அசிடிட்டி. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் டிக்ரீசஸ் அசிடிட்டி என்ன பண்ணுது, எலக்ட்ரான் ரிலீஸ் குரூப் வந்து அமிலத்தன்மையை குறைக்கிறது. ஓகேவா. ஸோ அதான் அவங்க சொல்கிற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த நம்ம எலக்ட்ரான் ரிலீஸிங்கோடைய, அதாவது ஃபஸ்ட் பாயிண்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா. இது வந்து எலக்ட்ரான் ரிலீஸிங் வந்து பார்த்துட்டோம். எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப் ஆஃப் டிக்ரீஸ் அசிடிட்டிங்கிறது பார்த்தோம். அதுக்கடுத்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டியூவன்ட் இன்க்ரீசஸ் அசிடிட்டி, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நல்ல இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறது, ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ டோன்ட் மக்கப் பண்ணாத, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படி. ஏதாவது டவுட் வந்தால் கண்டிப்பாக கேளுங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.